வகைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி பாருங்கள். ஸோ சொல் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெயர் சொல் அதனோட வகைகள் கொடுத்துருப்பாங்க, வினைச்சொல் அதனோட வகைகள் கொடுத்துருப்பாங்க, இடைச்சொல், அப்புறம் உரிச்சொல், இலக்கிய வகை சொற்கள் என்னென்ன, அப்புறம் வேற்றுமை உருபுகள் என்னென்ன, ஆகு பேர்னா என்ன, இரட்டை கிளவினா என்ன, அடுக்கு தொடர்னா என்ன, ஓரெழுத்து ஒரு மொழி, அப்புறம் பகுபதம் பகாபதம், மூவகை மொழிகள், வழக்கு, இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த சொல் இலக்கணம்ங்கிற அந்த யூனிட்டு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 வகை சொற்கள் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம எழுத்து பார்த்தோம். ஸோஃபார் வந்து எழுத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தோம். இதுக்கப்புறம் சொல்லில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்தை கடந்து ஒரு எழுத்துக்கள் வந்து தனித்தோ இல்லை வந்து அது ஒன்றிணைந்தோ இல்லை சேர்ந்தோ ஒரு பொருளை கொடுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம சொல்லுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு எழுத்து மட்டும் தனியாக வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கும். அந்த ஒரு எழுத்து மட்டும் தனியாக வந்து அது பொருள் கொடுத்ததுன்னா அது ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாங்க. அது 42 தனியாக இருக்குது, பின்னாடி பார்ப்போம். இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து சரிங்களா ஒன்றா சேர்ந்து ஒன்றோட ஒன்று இணைந்தோ இல்லை ஒரு பொருளை கொடுத்துச்சுன்னா அதை வந்து சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சொல்லை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக இதெல்லாம் நம்ம கேஷுவலாக நம்ம போய் பேசுகிறதா. பெயர் சொல்னால் ஒருத்தரோட பேரை குறிச்சதுன்னா அது வந்து பெயர் சொல். சரிங்களா? ஒருத்தரோட பேரை குறிச்சதுன்னா அது வந்து பெயர் சொல். அது வந்து உயிருடன் இருக்கிற பொருளாக இருக்கலாம், இல்லை உயிரோடு இல்லாத பொருளாக இருக்கலாம், அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதுதான் பாரதியும் சொல்லியிருக்காங்க. பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். சரிங்களா? பெயர் சொல் வந்து ஒரு உன்னோட பெயரை சொன்னிச்சுன்னா அது குறிச்சதுன்னா அது பெயர் சொல். ஸோ வினைச்சொல்னால் செயலை குறிச்சதுன்னா அது வினைச்சொல். இது வேறு ஒன்றும் இல்லை. பெயர் சொல்லுன்னா ஒருவோட பெயரை குறிச்சதுன்னா அது பெயர் சொல். வினையை குறிச்சதுன்னா அதாவது செயலை குறிச்சதுன்னா அது வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைச்சொல்லுங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது. இது வந்து தனிச்சிருக்காது. சரியா? தனிச்சிருக்காது. இது உரிச்சொல்லுன்னா மிகைப்படுத்தி சொல்கிறது. ஸோ இப்போ வந்து அவள் அழகானவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து அவள் மிகவும் அழகானவள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது. ஸோ ஒரு விஷயம் வந்து அந்த மிகைப்படுத்தி சொல்கிறது அந்த உரிச்சொல் இல்லைன்னா கூட முழுமையான பொருள் வந்து கொடுக்கும். இருந்த போதிலும் கூட அதை மிகைப்படுத்துறதுக்காக வர சொல் வந்து இதில் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வேறு எங்கெல்லாம் வரும் அப்படின்னா இந்த இசை, குறிப்பு, பண்பு இந்த பொருட்களுக்கு உரியதாய் வரும். சரிங்களா? அதே மாதிரி தனித்து இயங்காது. ஸோ இப்போ அவள் அழகானவள்னு சொன்னேன் இல்லையா? மிகவும் அழகானவள், அந்த மிகவும் மட்டும் அதில் போட்டிங்கன்னா அவள் மிகவும் அப்படின்னு வரும், இல்லை மிகவும் அவள் அப்படின்னு வரும். அதனால வந்து இதில் பொருள் வந்து தராது. சரிங்களா? ஸோ அது ஒன்றை குறிக்கணும். மிகவும் அழகானவள் அப்படின்னு கொடுத்தாலும் அது வந்து யாருன்னு சொல்லிட்டு சொல்லாது. ஸோ அதனால் இருக்கிறதுனால இதை வந்து சொல்கிறாங்க. தனித்து வந்து இது இயங்கிறது கிடையாது. சரிங்களா? இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செய்யுளுக்கு உரியன அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? இவர் கேட்பாங்க பரிசில், பின்னொரு மெண்ட சொல்ல வந்து செய்யுளுக்கு உரியன என்ன நன்னூலார் கூறுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிச்சொலை தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மா அப்படின்னா மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாநகரம்னா பெரிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஒரு நகரம்னா அது ஒரு நகரம், அந்த நகரத்தை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி சாலை அப்படின்னா சிறந்ததுன்னா நல்ல ஒரு நன்மையான பொருள், சாலை சிறந்ததுன்னா மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் முக்கியமானது ஒரு சொல் தரக்கூடிய பல பொருளுக்கும் இது உரியதாக இருக்கும். ஸோ அதுதான் இடத்துல கொடுத்துருப்பாங்க. கடி மலர்னா மனமிக்க மலர். அதே கடி வந்து கடி நகர்னு போட்டிங்கன்னா காவல் மிக்க நகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த உரிச்சொலுக்கு அடுத்து வர வார்த்தையை டிபெண்ட் பண்ணி தான் இதனுடைய பொருள்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இது வந்து ஒரு நிமிஷம் ஸோ இது வந்து நம்ம பல பொருள் தரும், செய்யுளுக்குரியும் பல பொருள் தரும். ஸோ அதனால் இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி பல சொல் தரக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது வந்து இந்த உரு, தவ, நுனி இது மூணுமே பார்த்திங்கன்னா மிகுதியை குறிக்கிற ஒரே ஒரு சொல். சரிங்களா? ஸோ இதுவும் கேட்பாங்க எக்ஸாமில். இந்த 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் தவறான ஆப்ஷனை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது இப்போ சொல்லுன்னா ஒரு
எழுத்து வந்து தனிச்சோ இல்லை சேர்ந்தோ ஒரு பொருளை கொடுத்தனா சொல்லுன்னு சொல்கிறோம். இது காமனாக சொல்ல வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சிருக்கிறோம். அதில் பெயர்ச்சொல்னா உன்னோட பேரை குறிச்சதுன்னா அது பெயர்ச்சொல், வினைச்சொல்னா செயலை குறித்தா அது வந்து வினைச்சொல், இடைச்சொல்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது வந்து இடைச்சொல்னு சொல்கிறோம். இது தனித்து இயங்கிறது கிடையாது. சரிங்களா? உரிச்சொல் அப்படிங்கிறது ஒன்றை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக வர்றது தான் வந்து உரிச்சொல். சரிங்களா? ஸோ அதான் சொல்லி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சொல்லோட வகைகள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெயர் சொல்லோட வகைகள் 6. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பான். 6 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். 6 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பான் வகைகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதில் பொருள், இடம், காலம், சினை, பண்பு. சரிங்களா? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில்னு சொல்லிட்டு 6 வகையாக இந்த பெயர் சொற்கள் வந்து இருக்குது. பொருள்னா ஒரு பொருளை குறிச்சதுன்னா அது வந்து பொருள் பெயர். சரிங்களா? அந்த பெயர் சொல்லையே நம்ம சொல்லிட்டோம். ஒன்றோட பேரை குறிச்சதுன்னா அது பெயர் சொல்னு சொல்லியிருக்கோம். இந்த பெயர் சொல்ல 6 வகை இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 6 வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொருள். ஒரு பொருளை குறிச்சதுன்னா அது வந்து பொருள் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இடத்த குறிச்சதுன்னா அது வந்து இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம்னா காலத்தை குறிச்சதுன்னா அது வந்து காலப்பெயர்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்றுக்கும் எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா பொருளை குறிக்குதுன்னா மரம், செடி, மயில், பறவை இதெல்லாம் வந்து ஒரு பொருள் தான். இதெல்லாம் பரீட்சையில் கேட்பாங்க. மயில்லாம் உயிரில் இருக்குது, நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இதில் பொருளில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து புக்கில் இருக்க கொஸ்டின் இதை அப்படியே கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பொருட்பெயர் வந்து இதெல்லாம் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க புக்கில். இடம் வந்து சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இடம். இதில் எந்த நமக்கு டவுட்டும் வராது. இது நம்ம ஆப்ஷனில் டவுட் வரதுக்கான வேலையே கிடையாது. ஆனால் பொருளில் டவுட் வரும். ஏன் டவுட் வரும் அப்படின்னா மரம், செடி கொடுத்துருக்குறாங்க, அதே மயில், பறவை உயிருள்ள பொருள்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்களே அது எப்படி பொருளாகும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும். இதெல்லாம் புக்கு வினாக்கள். அதனால் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். அடுத்து கால பெயர் கொடுத்துருக்குறாங்க. காலம்னா நமக்கு தெரியும். ஸோ முக்காலம் சொல்லுவாங்க. நிகழ்காலம், அப்புறமேட்டுக்கு வந்து எதிர்காலம், பாஸ்ட்டு. சரிங்களா? 3 வகையாக நம்ம காலம் நமக்கு தெரியும். அந்த முக்காலத்தையும் பற்றி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதில் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள். சரிங்களா? நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இது எல்லாமே நம்ம அந்த காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர் சொல். சரிங்களா? சினைனா உறுப்பை குறிக்கும். நமக்கே தெரியும். சினைனா உறுப்பை குறிக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுனா தாவரங்களோ இல்லை விலங்கினங்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய உறுப்புகளை குறித்து சொல்கிறதுனால இதை வந்து சினை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கண், கை, இலை, கிளைலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதில் சிரம், புறம்லாம் வரும் இதில். ஓகேங்களா? ஸோ பண்புனா பண்பு பெயரை பொறுத்த மட்டும் ஒரு பொருளோட பண்பை குறிக்கிறது. சரிங்களா? ஒரு பொருளோட பண்பை குறிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வட்டம், சதுரம், செம்மை, நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அவன் நல்லவன் அப்படின்னா அவன் வந்து நல்லவங்கிறது வந்து அவனுடைய பண்பை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ ஸோ அந்த மாதிரி வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இது எல்லாமே ஒவ்வொன்றோட பண்பை குறிக்கிறது வந்து இது வந்து பொருளோட பண்பை குறிக்கிறது வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் பெயர். இது ரொம்ப முக்கியம். தொழில் பெயரை பொறுத்த வரைக்கும் தள்ளல் அம்மை இன்னது கண் அப்படி சொல்லுவாங்க. தள்ளல் அம்மை இன்னது கண் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு தள் இருக்குது. தொழிலை குறிச்சதுன்னா அது வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. படித்தல், ஆடுதல், நடித்தல் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பெயர் சொல்லை பொறுத்த வரைக்கும் பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். ஞாபகம் வச்சுக்கணும். பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். இதில் வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது சொல்லிட்டோம். ஸோ அடுத்து வந்து இடுகுறி பெயர். ஸோ இடுகுறி பெயரை பொறுத்த மட்டும் காரணமே இருக்காது. இப்போ எப்படின்னா எதுக்காக அந்த பேர் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் அ மினிட். ஸோ இடுகுறி பெயரை பொறுத்த மட்டும் அவங்க வந்து என்ன ஒரு காரணமும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவங்க அந்த இதுக்கு வந்து ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. சரியா? என்ன காரணம்னே இருக்காது இதுக்கு. இப்போ வந்து ஏன் வந்து இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இலக்கண முறைப்படி டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பெயர்கள் தான் வந்து இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உதாரணம் பார்த்திங்கன்னா மண், மரம், காற்று. சரிங்களா? இப்போ மரத்தை ஏன் மரம்னு சொல்கிறோம் அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து விளக்கம் கிடையாது. மண்ணை வந்து இது என்ன காரணத்துக்காக இதை மண்ணுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு வந்து ரீசன் கிடையாது. ஸோ இதுலேயே வந்து இந்த இடுகுறி பெயர்லேயே நாற்காலின்னு ஒன்று இருக்குது.
சரிங்களா? நாற்காலியை ஏன் நாற்காலின்னு சொன்னாங்கன்னா, 4 கால் இருக்குது அதனால நாற்காலின்னு சொன்னாங்க. ஸோ அது காரணத்தை கருதி வந்து அந்த இடுகுறி சிறப்பு பெயரில் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இடுகுறி பெயர் அப்படின்னா ஒரு சில பொருள்களுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த பேரை வச்சுட்டு போயிட்டாங்க. அதுவே நம்ம வாழையடி வாழையாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். அந்த மாதிரி பெயர்கள் வந்து இலக்கண முறைப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அந்த பெயர்கள்லாம் வந்து இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து இடுகுறி பொது பெயர்னு பிரிக்கிறோம். இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ அதுக்கு உள்ள பார்த்திங்கன்னா இடுகுறி பெயரில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறோம். இந்த பொது பெயர்னு சொன்னேன், சிறப்பு பெயர்னு சொன்னேன். பொது பெயர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து மரம்னு இருக்குது. சரியா? மரம்னு இருக்குது. இந்த மரம் என்ன மரம்னு தெரியுமா? என்ன மரம்? இப்போ நம்ம மரம்னு சொல்கிறோம். இப்போ மரத்தில் வந்து மாமரம் இருக்கலாம், தென்னை மரம் இருக்கலாம், சரிங்களா? வாழை மரம் இருக்கலாம், இல்லை எலுமிச்சை இருக்கலாம், சரிங்களா? எது வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி இந்த மரம் அப்படிங்கிறத பொது பெயராகவும் இடுகுறி பொது பெயராகவும் அந்த மரத்தோட உள்ள மா மட்டும் சொன்னால் அதுக்கான முழு விளக்கம் தராது. இந்த மரத்தையும் சேர்த்து மாமரம் அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து முழுமை பெறும் இல்லையா? ஸோ நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மரம் அப்படிங்கிற இடத்துல அந்த சிறப்பு பெயரில் வந்து மா, பலா, வாழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அந்த மரத்தை தான் குறிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சில பொருள்களுக்கு பொதுவான தன்மையை கருதி வச்சுருப்பாங்க. பறவைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பறவை இருக்குன்னா அது பொது பெயர். அந்த பறவைக்கு உள்ளே போயிட்டு நம்ம காகம், மயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அது சிறப்பு பெயரை வந்து குறிக்கும். சரிங்களா? பொதுத்தன்மையை கருதி வந்து காரணம் இல்லாமல் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பொது பெயர், இடுகுறி பொது பெயர். நம்ம பொதுவாக சொல்லிட்டோம், இடுகுறினாவே சொல்லிட்டோம். இடுகுறி அப்படின்னாவே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த இதுக்கு வந்து பேர் வச்சுருக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இடுகுறியில் பொது பெயரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொதுமைத்தன்மையை குறித்து அதை சுற்றி ஒரு இனம் இருக்கும். மரம்னா மரத்தை சுற்றி ஒரு இனம் இருக்கு இல்லையா? அதை சொல்கிறதுனால நம்ம பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சிறப்பு பெயர்னால் அதனுடைய சிறப்புத்தன்மையை கருதி சொல்கிறதுனால அதை வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த காரண பெயர்னு சொல்லிட்டு இருக்கு. முன்ன சொல்லிட்டோம், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சொன்னால் அது இடுகுறி பெயர். காரணம் இப்போ நாற்காலி சொன்னோம் இல்லைங்களா? அந்த நாற்காலி ஏன் நாற்காலின்னு சொல்கிறோம்? அதில் 4 கால் இருக்கும், அதனால் நாற்காலின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் காரணம் கருதி இட்டதுனால இது வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இந்த காரண பெயர்லேயும் 2 வகை இருக்குது. காரண பொது பெயர் இருக்குது, காரண சிறப்பு பெயர் இருக்குது. சரிங்களா? காரண பொது பெயர்னால் நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் அதனுடைய பொதுமைத்தன்மையை குறிக்கும். சரிங்களா? பறவை சொன்ன இல்லையா? பறவை வந்து ஏன் பறவைன்னு சொல்கிறோம்? அது பறக்குது. சரிங்களா? பறக்குதுனால பறவைன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் காரணம். இந்த பேர் எல்லாமே நான் சொல்கிறப்ப இடுகுறி காரணம் 2மே வந்து இடுகுறி பெயரில் தான் வரும். சரிங்களா? இந்த இடுகுறி சொல்ல தான், அதாவது பெயரில் தான் வரும். ஸோ இது 2ம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த காரண பெயர், காரணம் பொது பெயர் அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால, பறவை தான் சொல்லிட்டேன். பறவைனா அது பறக்கிறதுனால பறவை. அணின்னா நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா? அது அணிகலன்னு சொல்கிறோம் இல்லையா? அது. இது சிறப்பு பெயர் அப்படின்னா நான் சொன்னேன், மரம் கொத்தி, அது மரத்தை போட்டு தான் கொத்தும். சரிங்களா? வளையல், அதோடைய தன்மையை அந்த வட்டம் இருக்கு இல்லையா? வட்டமாக இருக்குல்ல, அதனால் வளையல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது ஒரு சிறப்பு சொல்கிறதுனால அது வந்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இந்த இடுகுறி பெயரில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்து வந்து வினை முற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையிலேயே இருக்குது. வினை முற்றுனா நம்ம வினைனா சொல்லிட்டோம். வினைனா செயலை குறிக்கிறது. சரிங்களா? முற்று அப்படின்னா முழுமை பெற்றுக்கிறது தான் வந்து சொல்கிறது. சரிங்களா? ஸோ வினைனா நம்ம சொல்லிட்டோம், ஒரு வந்து செயலை குறிக்கிறதுன்னு. முற்றுனா முழுமை அடைந்தது தான் இது சொல்லிட்டோம். அதாவது வந்து பொருள் வந்து முற்று பெற்ற வினை சொற்களை, சரிங்களா, செயலை வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா எழுதினாள் அப்படின்னு சொல்கிறாங்க, பாடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த வினை முற்றை 2ஆக பிரிச்சிடறோம். இந்த இதுலேயே வந்து நமக்கு பதில் இருக்குது. வினைனா செயல், முற்றுனா முற்று. அந்த முற்றுனா முடிவுடைந்ததுன்னு அர்த்தம் சொல்லிட்டோம். சரிங்களா? பொருள் வந்து முற்று பெற்றுச்சு அப்படின்னா அந்த பொருள் முற்று பெற்ற அந்த செயலை இல்லை வினை சொல்ல தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வினை முற்று அல்ல முற்று வினை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை 2ஆக பிரிக்கிறோம். தெரிநிலை குறிப்புன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறோம். அந்த வினைமுற்றை என்ன பிரிக்கிறோம்?
ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று தெரிநிலை, இன்னொன்று குறிப்பு. தெரிநிலையை பொறுத்த மட்டும் 6 இடத்துல வெளிப்படும். சரிங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ இதை எப்படி ஈஸியாக நான் இங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. சென்டென்ஸ் இப்போ மாணவி கட்டுரை எழுதினால் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சென்டென்ஸை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்கணும். யார் கட்டுரை எழுதினாங்க, எதை வச்சு கட்டுரை எழுதினாங்க, என்ன பொருளை பயன்படுத்தினாங்க, என்ன செஞ்சாங்க. சரிங்களா? இப்போ வந்து எந்த நேரத்தில் செஞ்சாங்க, என்ன பொருளால் செஞ்சாங்க, இந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் வந்து ஒரு 6 வகையான வினாக்களை வந்து வெளிப்படையாக வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த சொல் இருக்கும். சரிங்களா? ஸோ வினைமுற்றுனா சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு வினைமுற்றுனாவே வந்து அந்த செயல் வந்து அந்த வினைச்சொல் வந்து முற்று பெற்றுக்கணும். சரிங்களா? ஒரு செயல் வந்து முற்று பெற்றுக்கணும். மாணவி கட்டுரை எழுதினால் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதில் வந்து எழுதினால் முடிஞ்சிருச்சு. யார் இதை செஞ்சாங்க, இந்த கட்டுரையை யார் எழுதினாங்க, செய்பவர். ஃபஸ்ட்டு வந்து செய்பவர். யார் இதை எழுதினாங்க அப்படின்னா மாணவி எழுதினாங்க. சரிங்களா? எதை கொண்டு எழுதியிருப்பாங்க, கட்டுரை வந்து எது எழுதினால்னா எதை கொண்டு எழுதியிருப்பாங்க, பேனா பென்சிலில் தான் எழுதியிருப்பாங்க. பேனா பென்சில் ஏதாவது ஒன்றில் வந்து எழுதியிருப்பாங்க. அது வந்து இந்த இடத்துல வெளிப்படையாக இல்லை, ஆனால் கருவி கொண்டு தான் எழுதியிருப்பாங்க. கட்டுரை எழுதினால் அப்படின்னா ஏதாவது ஒன்று எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சரி, எதில் எழுதியிருப்பாங்க, கட்டுரை வந்து எங்கே எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஸ்கூலில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல நிலத்தை வந்து பள்ளியில் எழுதியிருக்காங்கன்னு வெளிப்படையாக சொல்லலையே அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் வீட்டில் எழுதினான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கட்டுரை எழுதினால் அந்த வார்த்தைக்குள்ளே வந்து இது எல்லாமே அடங்கும். சரிங்களா? காலத்தை பொறுத்த வரைக்கும் எழுதினால் அப்படிங்கிறதுனால பாஸ்ட், இது வந்து இறந்த காலத்தை குறிக்குது. செய்பொருள் என்ன அப்படின்னா என்ன, இந்த மாணவி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கட்டுரை எழுதினாங்க. சரிங்களா? கட்டுரை எழுதினாங்க. ஸோ செயல் என்னென்னா எழுதுதல். இந்த செயல் தான் வந்து குறிக்கும். அது முழுமை பெற்றுச்சா முழுமை பெறலாங்கிறது இது தான் வந்து சொல்லும். எழுதுதல் அப்படி இருக்கு இல்லையா, இது வந்து எழுதினால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து முழுமை பெற்றிருக்கு. சரிங்களா? இந்த செயல் வந்து முழுமை பெற்றிருக்கு. இந்த இடத்துல இதுதான் வந்து வெர்பு, அதனால் வந்து இது முழுமை பெற்றிருக்கு. இந்த எழுதினால் இருக்குல்ல, எழுதுதல் தான் வந்து வெர்பு, எழுதினால் அது முழுமை பெற்றிருக்கு. அதனால் இதை தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இது எல்லாத்தையும் வெளிப்படுற மாதிரி அமைஞ்சதுன்னா அது தெரிநிலை வினைமுற்று. அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது இந்த பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இதில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் அடிப்படையாக வெளிப்படையாக வந்து காட்டாது. சரிங்களா? காட்டாமல் செய்பவரை மட்டும் காட்டுறது. சரிங்களா? செய்பவரை மட்டும் காட்டுறது. இப்போ வந்து ஒரு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ கயல்விழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அது கூட கஷ்டம், விட்டுருங்க. நம்ம இதில் இருக்கிறதே பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பொருள் கொடுத்துருக்காங்க. பொருளில் பொன்னன்னு கொடுத்துருக்காங்க. பொன்னன் அப்படின்னா அவனுக்கு என்ன, தங்கம் எப்போவுமே பொண்ணு வந்து அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குமான்னா இருக்காது. அது ஒரு பேர். சரிங்களா? பொன்னை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? தென்னை விட்டேன். ஆமாம். ஸோ இப்போ சினை பாருங்கள். கண்ணன் அப்படின்னா கண் இருக்கு இல்லையா, அவனா கண் இருக்குமான்னா கண்ணை உடையவன் கண்ணன். அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த இதெல்லாம் கேட்பாங்க. இந்த சொல்லை கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் கவனமாக பார்க்கணும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இது ஒன்றும் இல்லை. ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லில் அது வந்து அந்த சொல் முழுமை பெறுந்த சொல்லாக இருக்கணும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெயர் சொல் மாதிரியே தெரியும். இப்போ தென்னாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னாட்டார்னா சவுத்து சைடில் இருக்கவங்க அர்த்தம். தென்னாட்டார் நீங்கள் இது பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ கரியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கரியன் அப்படின்னா கருமை நிறத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கருமை நிறத்தை உடையவன். நீங்கள் இந்த மேலே சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள், எழுதினால், மாணவி கட்டுரை எழுதினால் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இதை நீங்கள் பிரிச்சிங்கனாலும் இதுவும் வந்து பொருள் கொடுக்கும். சரிங்களா? இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா காலத்தை வந்து வெளிப்படையாக நமக்கு காட்டாது, செய்பவரை மட்டும் காட்டும். ஆனால் இந்த இருக்கக்கூடிய 3 விஷயங்களில் ஒன்றை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு காலத்தை காட்டாது. அதில் வந்து எழுதினால் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, எழுதினால் அப்படின்னா அது வந்து இறந்த காலத்தை குறிக்கிறது. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ஏதாவது எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்ட்டு. இதில் ஏதாவது போட்டு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து காலம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தொழில் இருக்குது, எழுத்தன். இந்த எழுதினாலே பார்ப்போமே, எழுத்தன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? எழுத்தன்னா அவர் வந்து ரைட்டர்னு அர்த்தம். ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவருடைய தொழிலை குறிக்குது. சரிங்களா? எழுதும் தொழிலை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். எழுத்தன்னா எழுதும் தொழிலை கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கொஸ்டின்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். குறிப்பு வினைமுற்று ரொம்ப முக்கியம். இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வினைமுற்று, அந்த சொல் வினைமுற்று அப்படின்னா
நீங்கள் அந்த சொல்லை வந்து பிரித்து பார்க்குறீங்க. சரிங்களா? இப்போ பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கண்ணன்னா கண்ணை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கருமை நிறம் உடையவன் அந்த மாதிரி அர்த்தம். அதை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்தை வந்து காட்டாது. நீங்கள் பிரிக்கும் போது காலத்தை காட்டாது. சரிங்களா? செய்பவரை மட்டும்தான் காட்டும். சரிங்களா? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் குறிக்கும். அது வந்து இந்த இடங்களில் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இந்த இடங்களில் வெளிப்படையாக வந்து தெரியும். ஸோ இதை வந்து குறிப்பினை முற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே அடுத்து வந்து ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு செயலை செய்கிற மாதிரி ஏவுறது. நீ வேலை செய்ய சொல்கிறோம்ல, நீ வேலை செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேலையை வந்து நம்ம அவங்க செய்கிறதுக்காக ஏவுறது. ஒரு செயலை செய்யும் மாதிரி ஏவும் வினைமுற்று வந்து ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். சரிங்களா? எழுது அப்படின்னா ஒருமை, எழுது மீன் அப்படின்னா பன்மை. இதெல்லாம் புக்கில் இருக்க வார்த்தைகளை அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள், வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல்னாவே வியப்பை குறிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. வியங்கோல் அப்படின்னாவே வியப்பை குறிக்கும். ஸோ வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த பொருளெல்லாம் வரக்கூடிய வினைமுற்று. சரிங்களா? ஸோ இதனுடைய விகுதிகள் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. இந்த வாழ்த்துதல், வைதல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். கா, இய, இயர், அல். சரிங்களா? கா, இய, இயர், எல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்லில் முடிஞ்சுது அப்படின்னா, இந்த எழுத்துக்களில் முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று. ஸோ வாழ்க, இந்த வாழ்னு பிரிச்சிங்கன்னா இது வந்து பொருள் தரும். கா, இய, ஒளிக, ஒளி இதுக்கும் வந்து இது இருக்கும். எது இருக்குன்னா பொருள் இருக்கும். வாலியர், பாரல். சரிங்களா? ஸோ இந்த 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 எழுத்தை மட்டும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்து சொல்ல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் முடிஞ்சது அப்படின்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண முறைப்படி இதில் வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் அந்த பொருள்களில் வரக்கூடிய வினைமுற்று வந்து நம்ம வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இது ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இது வந்து முன்னிலையில் வரும். ஸோ இது 2 திணை 5பால் 3 இடத்துலையும் இந்த வியங்கோல் வினைமுற்று வரும். ஸோ ஒருமை பெண்மை வேறுபாடு இதில் இருக்கும், இதில் இருக்காது. அதே மாதிரி கட்டளை பொருளில் மட்டும்தான் வரும். ஏவல்னால் நம்ம செய்யின்னு சொல்லி ஆணையிடுறோம் இல்லையா, அதை வந்து சொல்கிறாங்க. இது அப்படி இருக்காது. இந்த வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டலில் வரும். சரிங்களா? ஸோ இது விகுதி பெற்றும் பெறாமலும் வரும், இது விகுதி பெற்றே வரும். முழுமை அடைஞ்சிருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. எடுத்துக்காட்டு விளையாடு, இது வாழ்க. சரிங்களா? இது கொடுத்துருக்காங்க, நம்ம இதை நினைவில் வச்சுக்கணும். சரி, அடுத்து வந்து இது வினைமுற்று எக்ஸாம்பிள் இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், வினைமுற்று ஒரு தடவை பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். வினைமுற்று அந்த பேர்லேயே வந்து இருக்குது. வினைனா செயல், முற்றுனா முற்று பெற்றது. ஒரு செயல் வந்து முற்று பெற்றதை குறிக்கிறத வந்து வினை முற்று இல்லை முற்று வினைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து 2 வகையாக ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். தெரிநிலை, குறிப்புன்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறோம். தெரிநிலை அப்படின்னா ஒரு 6, அதாவது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இது எல்லாத்தையும் வெளிப்படுமாறு அமைகிறது வந்து தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா குறிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அதில் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சுக்கிட்டு, சரிங்களா, ஒன்று அடிப்படையாக வச்சுக்கிட்டு காலத்தை வெளிக்காட்டாமல் செய்யவங்களை மட்டும் காட்டுச்சு அப்படின்னா அது வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ரெண்டுலேயும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குறிப்பு வினைமுற்று ரொம்ப முக்கியம், அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்க, ஏன்னா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது என்ன வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது என்ன சொல்லுன்னே கேட்பாங்க. இது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க கற்றுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஏவல் வினைமுற்றுன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி ஏவும் வினைமுற்று வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருமையிலையும் பன்மையிலையும் வரும். சரிங்களா? ஸோ வியங்கோல் வினைமுற்று சொல்லிட்டேன். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டலில் வரும். அதாவது இந்த வார்த்தைகள் வந்து அதான் விகுதிகள்னு கொடுத்துருக்கான். கா, இய, இயர், அல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இந்த விகுதிகள்னால் அந்த வார்த்தை தான் முற்று பெற்று இருக்கும். அந்த வார்த்தை வேறு ஒன்றும் இல்லை, அதை சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. அடுத்து எச்சம் பாருங்கள். இப்போ வந்து முற்று பெற்றதை பற்றி பார்த்தோம். ஸோ முற்று அப்படின்னா அது வந்து முழுமை அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எச்சம்னா தொக்கிக்கிட்டு நிற்கிறது. ஒரு பொருள் வந்து முற்று பெறாது, எஞ்சியே நிற்கும். அப்படியாவது அது வந்து முழுமையே பெறாது. நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரியும், முழுமையே பெறாது. அது வந்து எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதை பிரித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன், ஒன்று ஊவாக இருக்கும், இல்லை ஈயாக இருக்கும். இது வந்து இலக்கண முறைப்படி ஷார்ட்கட் இல்லை, நம்ம அதை பிரித்து பார்க்குறதுக்காக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? படித்த அப்படின்னா படித்து அப்படின்னா இத்து குட்டல் ஓ.
நடித்துனா இத்து கூட்டல் ஊ. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா அந்த ஊ வரும். அதே மாதிரி இந்த ஒரு சில வார்த்தைகளில் பிரிச்சிங்கன்னா ஈயும் வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து எஞ்சின் இருக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தொக்கிட்டு நிற்கும் ஒரு இடத்துல. அது அங்கிட்டும் போகாது இங்கிட்டும் போகாது. அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு வினையோ பெயரோ போடணும். சரிங்களா? ஏதோ ஒரு வினை சொல்லவோ ஒரு பெயர் சொல்லவோ போட்டிங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம சொல்ல முடியும் இது என்ன எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, இப்போ பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். அதே மாதிரி எச்சம் 2 வகைப்படும். ஒன்று பெயர், இன்னொன்று வினை. பெயர், இன்னொன்று வினை. நம்ம வழக்கமாக தெரியும், பெயர்னால் பெயரை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அது பெயர் எச்சம். சரிங்களா? ஸோ இப்போ படித்தன்னு போட்டாங்க, படித்த அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 காலத்தை உணர்த்தும். அது ரொம்ப முக்கியம். 3 காலத்தையும் இது வந்து உணர்த்தும். சரிங்களா? இப்போ வந்து படித்த மாணவன், படித்த பள்ளி, பாடிய பாடல், சரிங்களா, பாடுகின்ற பாடல், பாடும் பாடல், இந்த 3 காலத்தையும் உணர்த்தும். அந்த வார்த்தையை போட்டுட்டு நீங்கள் அதை வந்து முக்காலத்தையும் பொறுத்து பார்த்தீங்கன்னா உணர்த்தும். சரிங்களா? படித்த பள்ளி, படிக்கும் பள்ளி, படிக்கின்ற பள்ளி, ஸோ அப்படி முக்காலத்தையும் உணர்த்தும். நீங்கள் இதுக்கு பின்னாடி போடுற வார்த்தை, அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, படித்த மாணவனே எடுத்துக்குவோம். ஸோ இப்போ படித்த அப்படின்னு கேட்குறாங்க, இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா இத்து குட்டலா, இது தொக்கிட்டு நிற்கிது இல்லையா, அது வந்து எச்சம். சரிங்களா? எச்சம். நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் வச்சு நீங்கள் மனப்பாடம், அதாவது ஞாபகம் வச்சுக்க முடியல, எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தையை பார்க்குறீங்க. ஸோ இப்போ படித்த எது கொடுத்தாலும் அதை எழுதுறீங்க. எழுதிட்டு பின்னாடி ஏதோ ஒன்று போடுறீங்க. இப்போ வந்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா, இது மாணவனுங்கிறது பொது பெயராக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ படித்த தினேஷ் அப்படின்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன வரும், இது என்ன போடலாம், படிக்கும் தினேஷ். இது வந்து இறந்த காலம். சரிங்களா? இது வந்து நிகழ்காலம். ஸோ இது வந்து படிக்கின்ற தினேஷ் அப்படின்னு வச்சுக்கோவேன். இது முழுமையான பொருளை தருமா? ஒரு பெயரை நம்ம குறித்து சொல்லிட்டோம், அந்த பெயர் அச்சரத்துலேயும் நம்ம உள்ளே போய் சொல்கிறோம். சரியா? இதுக்கு பொது பேர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் வந்து படிக்கிறான் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பான், அப்போ வந்து மாணவனாக இருப்பான். சரிங்களா? மாணவனாக இருப்பான். அப்போ படித்த மாணவன். நீங்கள் பின்னாடி போடுற இந்த சொல் வந்து, இந்த எச்ச சொல்லுக்கு பின்புறம் நீங்கள் போடக்கூடிய சொல் வந்து முக்காலத்தையும் உணர்த்தணும். வேறு எந்த கான்செப்ட்டுமே இதில் கிடையாது. நீங்கள் ஒரு வார்த்தை தான் கொடுப்பான், இந்த இதுதான் கொஸ்டினில் கொடுப்பான், நீங்கள் அதை பொருத்தி பார்க்கணும். படித்த தினேஷ், படிக்கின்ற தினேஷ், ரைட்டு, இது பொருந்துது. அப்போ இதுக்கான பொதுப்பேர் என்ன, மாணவன் பொதுப்பேர். படிக்கக்கூடிய செயலுக்கான பொதுப்பெயர் இது மாணவன். அப்போ இது முக்காலத்துலேயும் போட்டு பார்க்கணும். படித்த மாணவன், படிக்கும் மாணவன், படிக்கின்ற மாணவன். அப்போ இது 3 காலத்தையும் உணர்த்தது. அப்போ இது கண்டிப்பாக இது வந்து எச்சமாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பெயர் போட்டோம்னா பெயர் எச்சம், இதே இடத்துல வினை போட்டோம்னா அது வினை எச்சம். வேறு ஒரு கான்செப்ட்டுமே இதில் இல்லை. இதில் இருக்க டிஃப்ரென்ஷியேஷன்னா நம்ம இந்த இடத்துல இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து பெயர் எச்சம். சரிங்களா? பெயர் சொல்லோட வகைகள் எல்லாம் சொல்லிட்டேன், அதில் எல்லா வகையும் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். சரிங்களா? சரி, ரைட், இதை பார்ப்போம். அடுத்து தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தெரிநிலை குறிப்புனா ஒன்றும் இல்லை, இந்த குறிப்பை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்புனா பண்பு, ஒருத்தரோட பண்பை சொல்கிறது வந்து குறிப்பு. சரிங்களா? குறிப்பு இது என்ன அப்படின்னா, அவங்க செய்கிற செயலையும் காலத்தையும் வந்து வெளிப்படையாக காட்டாது, ஆனால் பண்பை மட்டும்தான் வந்து காட்டும். சரிங்களா? ஸோ அதுதான் குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா அவங்க செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். சரியா? எழுதிய கடிதம், எழுதுகின்ற கடிதம், எழுதும் கடிதம். புரியுதுங்களா? செயலையும், இப்போ இந்த கடிதம் எழுதுறது தான் செயல், அதாவது எழுதுறது செயல். இந்த எழுதிய அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா 3 காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். ஸோ எழுதிய அப்படின்னா பாஸ்டன்ஸு, அதாவது இறந்த காலம். எழுதுகின்ற, இந்த இடத்துல எழுதுதல் அப்படிங்கிறது இது வந்து ஒரு செயல், அதாவது வெர்பு. சரிங்களா? எழுதுதல் அப்படிங்கிறது வந்து செயல், இந்த இடத்துல செயல். சரிங்களா? இந்த யாருக்குள்ள ஐ குட்டல் இது தொக்கிட்டு நிற்கிது. நீங்கள் இந்த ரெண்டையும் இது வெளியே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோவேன், இல்லை பொருள் தருமானா ஒரு பொருளும் தராது. எழுதிய என்ன எழுதுனா தொக்கிட்டே நிற்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போடுற வார்த்தையை பொறுத்து தான் வந்து இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இப்போ எழுதிய கடிதம்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த எழுதியங்கிறது எழுதுகின்ற எழுதும் 3யுமே வந்து உணர்த்தும். சரி, இந்த கான்செப்டை நான் இதில் பொருத்தி பார்க்குறேன், குறிப்போட பொருத்தி பார்க்குறேன். சிறிய, அது என்ன சிறியன்னா என்ன காலம்னு சொல்லுதான், சிறியன்னு என்ன காலம்னு சொல்லுதான். சிறியதுக்கு என்ன அதிகமாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும், இல்லை சிறுசாக இருக்கும். கரெக்டாக? இல்லை லைனில் இருக்கீங்களா இல்லையா, நான் பாட்டு கத்தி. சரி, அதுதான் இப்போ வந்து நம்ம இந்த
இந்த விஷயத்தை வந்து அதாவது இந்த காலத்தை வந்து இந்த குறிப்பு பெயரச்சத்தில் இருக்கக்கூடிய சொல்லில் வந்து நம்ம பொருத்தி பார்த்தோம்னா வராது. அதனுடைய பண்பு மட்டும்தான் காட்டும். சின்னதாக பெருசாக அது பெருசு, சரிங்களா? பெருசாக சின்னதாக அதோட பண்பு, இந்த பண்பை காட்டுறதுனால இது வந்து பண்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து வந்து வினையச்சம். முன்னமே நான் சொன்ன மாதிரி பெயரை கொண்டு முடிஞ்சுதுன்னா அது பெயரச்சம், வினையை கொண்டு முடிஞ்சுதுன்னா அது வினையச்சம். வினைனா நமக்கு செயல்னு சொல்லிட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ இதுவும் வந்து இந்த வினையும் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை, இன்னொன்று குறிப்பு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து முற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், முழுமை பெற்றிருக்கக்கூடிய எச்சமும் சொல்லிட்டு ஒன்று வரும். இதை பாருங்கள். நம்ம குறிப்புன்னா சொல்லிட்டோம். குறிப்புனா என்ன சொன்னோம் அப்படின்னா பண்பை மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணி அதை மட்டும்தான் குறிப்பாக காட்டுறது, சரிங்களா? இது வந்து செயலையும் காலத்தையும் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். அதே இது கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த வினை பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற வினை அது வந்து செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது தெரிநிலை வினை எச்சம், சரிங்களா? இதுவே அது பண்பை மட்டும் காட்டுச்சு அப்படின்னா பண்பை மட்டும்தான் குறிப்பாக காட்டும், ஆனால் செயலையும் காலத்தையும் காட்டாது, சரிங்களா? இது வந்து குறிப்பு வினையச்சம், சரிங்களா? முற்றச்சம் அப்படின்னா ஒரு வினைமுற்று வந்து எச்ச பொருளில் நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது. ஒன்றும் இல்லை, 2 வினைச்சொல் இருக்கும் அந்த இடத்துல, வேறு ஒன்றும் இல்லை. படித்தனல் மகிழ்ந்தால், படிக்கிறதும் ஒரு வினை சொல், மகிழ்ந்ததும் ஒரு வினை சொல். ஸோ நீங்கள் ஒரு பேருக்கு பின்னாடி 2 வினை இருந்ததுன்னா அது முற்றச்சம், சரிங்களா? சரி, ரைட், அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள். இப்போ தெரிநிலை சொல்லிட்டோம், தெரிநிலை வினை சொல்லிட்டோம், செயலையும் காலத்தையும் காட்டணும். இங்கே பாருங்கள், எழுதி வந்தான் இருக்கா, எழுதி வந்தான், எழுதிங்கிறது வினை, வந்தான், சரிங்களா? கொடுத்துருக்காங்க இல்லையா, எழுதி வந்தான், இது 3 காலத்தையும் உணர்த்தும். குறிப்பு வினையச்சம் அப்படின்னா நம்ம பண்பு மட்டும் சொல்லியிருக்கோம். இப்போ மெல்ல அப்படின்னா மெதுவாக போகிறதுன்னு, மெல்ல வந்தான், மெதுவாக நடந்து வந்தான். ஸோ இதை வந்து நம்ம காலத்துலேயும் மெதுவாக நடந்து வந்தான், 3 காலத்துலையும் பொருத்தி பாருங்கள். மெதுவாக நடந்து வந்தான் எப்படி மெதுவாக வந்து பாஸ்ட்டில் சொல்ல முடியும், எப்படி எதிர்காலத்தில் சொல்ல முடியாது. ஆனால் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ மெதுவாக வரவனா வேகமாக வரான்னு சொல்லலாம், சரிங்களா? வேகமாக வந்தான், மெல்ல வந்தான், வேகமாக வரலான்னு சொல்லலாம். அப்போ அந்த வந்தவனோட பண்பு, இப்போ மெதுவாக வருது அவனுடைய பண்பு, அவனால் அதான் முடியும், சரிங்களா? ஸோ அதை சொல்கிறதுனால இதை வந்து குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த சொல் போடுறோம் இல்லையா, இந்த போடுற சொல் வந்து பேராக இருக்கும். இப்போ எழுதி, இதுதான் கான்செப்ட். எழுதி, இதுக்கு பின்னாடி நம்ம போடுற வார்த்தை வந்து முன்னாடி பெயராக இருக்கும், இப்போ போடுற வார்த்தை வந்து வினையாக இருக்கும். இந்த கொண்டு இப்போ படித்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா இந்த முடித்தான் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து வினையா பெயரா அதை டிபெண்ட் பண்ணி தான் அது வினை எச்சமா இல்லை வந்து பெயர் எச்சமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த படித்து இருக்கு இல்லையா, இதை தனியாக நிறுத்தி வச்சிங்கன்னா அப்படியே தொக்கிக்கிட்டே இருக்கும், முழுமை பெற்றிருக்காது, அதனால அது எச்சம், சரிங்களா? அதனால அது எச்சம். ஸோ மெல்ல அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெல்ல என்ன, இதுக்கப்புறம் என்ன போடணும், இதுக்கப்புறம் வந்து என்ன வார்த்தை போடணும். இப்போ மெல்ல வினோத் அப்படின்னு போடுற வச்சுக்குவேன், இது என்ன மெல்ல வினோத், ஏதாவது பொருள் தருதா? இது பேர் போடுறேன் நான், இப்போ என்னுடைய பேர் போடுறேன், ஏதாவது பேர் போட்டால் வருதான்னா வரல, சரிங்களா? சரி, இப்போ வேறு போடுறேன், மெல்ல, சரிங்களா? மெல்ல நடந்தான் அப்படின்னு போடுறேன், நடந்தான், ஆமாம், இது பொருள் தருதான்னா 100% பொருள் தருது. மெல்ல நடந்தான், வேகமாக நடந்தான். அப்போ இது வந்து வினையை வந்து வினைச்சொல் நான் அந்த இடத்துல போட்டால் மட்டும்தான் இந்த வார்த்தை முழுமை பெறுது. அப்போ மெல்ல நடந்தான் அப்படின்னா மெல்ல அப்படிங்கிறது அவனோட பண்பை குறிக்கிறதுனால அது வந்து குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி நம்ம வினையை போட்டு செக் பண்ணி பார்க்கணும், பெயரை போட்டு செக் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டும் போட்டு ஃபஸ்ட்டு பெயரையும் வினையும் செக் பண்ணி பார்த்துட்டு பெயர் வந்து பொருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து காலத்தை உணர்த்துதா காலத்தை உணர்த்தலையா, சரிங்களா? காலத்தை உணர்த்தி செயலை காட்டுதா, வெளிப்படையாக காட்டுதா, இல்லை பண்பை காட்டுதா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம பார்க்கணும். இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு செகண்டு, சரிம்மா பாருங்கள். இப்போ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தொழில் பெயர், சரிங்களா? தொழில் பெயர் இதுவும் அதே மாதிரி ரொம்ப முக்கியம், இதுவும் கேட்பாங்க எக்ஸாமில் கேட்கக்கூடியது. ஸோ அதாவது வந்து ஒரு வினை இல்லை செயலை குறிக்கிறது, வினைனாவே நம்ம செயல்னு சொல்லியிருந்தோம், அதை குறிக்கக்கூடிய பேர் வந்து பாருங்கள், எண், இடம், காலம், பால், இதை எல்லாத்தையும் குறிப்பாவோ வெளிப்படையோ உணர்த்தாமல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொழிற்பெயர். ஸோ இதுக்கு ஒரு சில விகுதிகள்லாம் இருக்குது. தள்ளல் அம்மை, கைவை, புதுசிவி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதனோட விகுதினா அந்த அந்த வார்த்தையில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து தொழிற்பெயரை குறிக்கும், சரிங்களா?
அதாவது இது ஒன்றும் இல்லை, நீங்கள் டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தொழிற்பெயரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமை. சரிங்களா? இதை பாருங்கள், இந்த எண், இடம், காலம், பால் இதெல்லாம் எதையுமே வந்து குறிப்பாகவோ வெளிப்படையாவோ உணர்த்தாது. ஸோ இதுதான் கான்செப்ட் தொழிற்பெயருக்கு. இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தள்ளல், அம்மை, கைவை, சொல்லி சொல்லி பாருங்கள். தல், அல், அம், ஐ. தள்ளல், அம்மை, இந்த பக்கம் போடணும். கைவை, புது சிவி, கைவை, கைவை போட்டு புது புது சி எங்கே இருக்கேன், தூவை காணோம், புது சிவி. இது இந்த புக்கில் எடுத்துட்டாங்க இருக்குது, புது புக்கில் இது இல்லை போல். சரிங்களா? பூசி வை, தள்ளல், அம்மை, கைவை, புது, எங்கம்மா காணோம், நிறைய பூ இருக்குது. சரி, இந்த விகுதிகள் ஒரு சில விகுதிகள் புதுசாக சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் பழைய புக்கில் வந்து +1 +2 இருந்துச்சு, இதெல்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்க இப்போது. சரி, ரைட்டு, ஓகே. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுங்க. தள்ளல், அம்மை, கைவை. நான் இதுக்கு மட்டும் இந்த 4க்கு மட்டும் சொல்கிறேன், இந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறேன். முன்னாடி புக்கில் வந்து புது சிவி, கை அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். புது சிவி மைண்ட் இருக்கும். இந்த விகுதிகள் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ. சரிங்களா? இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, இதை மட்டும் சொல்கிறேன். இதை பாருங்கள். விகுதிப்பட்ட தொழிற்பெயரை பொறுத்த மட்டும் இந்த பிரித்து பார்க்குறீங்க. இப்போ நடத்தல் அப்படின்னா பிரித்து பார்க்குறீங்க. நட கூட்டல் தல், அப்போ தல் வருது, அப்போ இது தொழிற்பெயர். சரிங்களா? இதில் 2 வகையாக நமக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும். பிரித்து எழுதுகையும் நம்ம இதில் கற்றுக்கலாம். இப்போ வந்து வா கூட்டல் கை, வருகை. சரிங்களா? மர கூட்டல் தி, மறதி. உணர்ச்சி எப்படி பிரிக்குன்னா உணர் கூட்டல் சி. சரிங்களா? இதை நீங்கள் பிரித்து பார்க்கும்போது அந்த சொல் வரணும். சரிங்களா? அந்த பிரித்து பார்க்கும்போது அந்த சொல் வரணும். அந்த சொல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த தொழிற்பெயரோட விகுதிகள், நம்ம ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. அந்த வார்த்தைக்கான அந்த வார்த்தையை வந்து பிரித்து பார்த்துட்டு, அந்த பிரித்து பார்க்கும்போது இந்த விகுதிகள்லாம், அதாவது இந்த சொற்கள் வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் சொல்லிட்டேன், முதல்ல இது சொல்லிட்டேன். தல், அல், அம், ஐ. இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். தள்ளல், அம்மை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கைவை. தள்ளல், அம்மை, கைவை. இது வரைக்கும் நமக்கு எந்த சந்தேகமும் வரல இல்லையா? சரி, இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், புகு அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளல், அம்மை, புகு அப்படின்னு சொல்லுவாங்க. புகுக்கு அப்புறம் சிவு, அதாவது சிவுங்களோட அதுதான் விசின்னு கொடுத்துருக்காங்க, விசி. சரிங்களா? புகு விசி, அப்புறம் வந்து மை, புகு விசி மை. இந்த இடத்துல புகு தான், கூ தான் உங்களுக்கு தூன்னு சொல்லிட்டேன், சாரி. புகு விசி மை இல். சரிங்களா? தூ. காடு, பாடு. அவ்வளோதான். காட்டில் பாடு அப்படி சொல்லுவாங்க. காடு, பாடு. ஸோ பழைய புக்கில் இந்த விகுதிகள் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரியே இந்த வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் கொஞ்சம் புது புக்லேயுமே கொஞ்சம் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்ப்போம். தள்ளல், அம்மை. சொல்லி பாருங்கள். தள்ளல், அம்மை, கைவை. சரிங்களா? சரி, நான் எழுதி கூட பார்த்துறேன். புது சிவி. கரெக்டாக தானே இருக்குது? புது இருக்குது, பூ இருக்குது, புது சிவி, பூ இருக்குது, பூ இருக்குது, தூ இருக்குது, சி இருக்குது, வி இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. புது சிவி. அப்புறமேட்டுக்கு இதில் என்ன மிஸ் ஆகுது? மை மட்டும் மிஸ் ஆகுது. சரி, ரைட்டு. இந்த 2க்கு மட்டும் நான் சொல்கிறேம்மா ஷார்ட்கட். அந்த புக்கு நோட்ஸ் எடுத்து வச்ச புக்கு கிடைக்கல, நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து காடு, பாடு. ஸோ இது நம்ம வந்து சிறப்பு தமிழ் புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. தள்ளல், அம்மை, கைவை. நீங்கள் இதை ஞாபகம், இந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஷார்ட்கட் திருப்பி கூட பார்க்கலாம். தள்ளல், அம்மை, கைவை, புது சிவி. இது பழைய புக்கோட கான்செப்ட். தள்ளல், அம்மை, கைவை, புது சிவி. புது சிவை இல்மை, காட்டில் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்மை காட்டில் பாடணும், காட்டில் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பழைய ஷார்ட்கட்டு.
அதாவது தள்ளல் அம்மை கைவை, சரிங்களா, புது சிவி, கைவைக்கு அப்புறம் இங்கே போயிடணும், புது சிவி இல்மை காடு பாடு, புது சிவி இல்மை காடு பாடு. இதில் இந்த கூங்கிற விகுதி மட்டும் வரலை. நான் இது என்னன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, இதை சொல்லி பாருங்கள், சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல எழுதிடுறேன். தள்ளல் அம்மை கைவை புது சிவி இல்மை காட்டில் பாடு, சரிங்களா, புது சிவி இல்மை காட்டில் பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த விகுதிகள்லாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாமில் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. தொழிற்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க, கவனமாக பாருங்கள். பாருங்கள், எடுத்து எழுதுகிறேன். தள்ளல் அம்மை கைவை புது சிவி, சரிங்களா, இல்மை காட்டில் பாடணும், சரிங்களா. ஒரு சில வார்த்தைகள் இதில் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து அதை ஒரு சில சொற்கள் மட்டும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், தீ மட்டும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி கூ இல்லாமல் இருக்கும், சரிங்களா. இந்த இதுலேயே வந்து கூ இருக்கா, கூ இல்லாமல் இருக்குது. இது ரெண்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இது ஒரு சொல்ல பிரித்து பார்க்கும்போது இந்த விகுதிகள்லாம் வந்தது அப்படின்னா அதை வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இதில் எதிர்மறை தொழிற்பெயர்னால் அந்த பொருள் வந்து நெகட்டிவாக இருக்கும். எதிர்மறை பொருள்லேருந்து வந்தது அப்படின்னா இது ஒன்றும் இல்லை. இப்போ நடவாமைன்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் நடவாமை கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஸோ நடக்கிறது வந்து பாசிட்டிவு, நடக்காமல் இருக்கிறது நெகட்டிவ்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த சொல்லுக்கு வந்து இறுதியில் பார்த்தீங்கன்னா மை முடிஞ்சிருக்கு. இது வெளிப்படையாகவே தெரியுது நமக்கு. மையில் முடிஞ்சிருக்குனாவே அது தொழிற்பெயர். தள்ளல் அம்மை கைவை அப்படின்னு சொல்லிட்டோம். தள்ளல் அம்மையில் ஐ வருது இல்லையா, ஐ இறுதி சொல்லா இருக்குது. அப்போ இது வந்து தொழிற்பெயர் தான். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொல்லாமை மைன்னு முடியுது, அப்போ கண்டிப்பாக இது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்து பாருங்கள். முதல்நிலை தொழிற்பெயர், சரிங்களா. அந்த முதல்நிலை தொழிற்பெயர் வந்து விகுதி பெறாமல் ஏவல் வினையாக மட்டும் வரும், சரிங்களா. ஏவல் வினையாக மட்டும் வரும். அதுதான் கொடுத்துருக்காங்க. தட்டு, உரை, இடி, அடி, இடி, கொதி. நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி எழுத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற அந்த விகுதிகள் வந்துடும், சரிங்களா. டூவை எப்படி பிரிக்கணும் சொல்லுங்கள். டூவை எப்படி பிரிக்கணும்? இரு குட்டல் ஐ, டு குட்டல் இ, சரிங்களா. இதுவும் அதே தான் வருது. கொதிக்கு வந்து இத்து குட்டல் அதேதான், சரிங்களா. ஸோ நீங்கள் இதில் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விகுதிகள் சொற்கள் வந்து வரும். தள்ளல் அம்மை கைவை புது சிவி வரும், சரிங்களா. கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. நீங்கள் அது எல்லாத்தையும் பிரித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த வார்த்தைகள் பிரிக்கும் போது இல்லை அந்த சொல்ல பிரிக்காமல் மையை எம் குட்டல் ஐன்னு பிரிக்காமல் நீங்கள் மைங்கிற வார்த்தையே இருக்குது, அதை பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. அதுலேயே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னால் விகுதி பெறாமல் முதல்நிலையிலேருந்து திரிஞ்சு வரும், சரிங்களா. ஸோ இது வந்து முதல்நிலை திரிந்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தொழிற்பெயரில் இந்த விகுதிகள் இருக்கணும். அது 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எதிர்மறை, முதல்நிலை திரிந்த. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை கடந்து பார்த்தீங்கன்னா வினையாளன் பெயர் இது இருக்கட்டும், வினையாளன் பெயர் இருக்கட்டும். இந்த தொழிற்பெயரில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பெயர் சொல், அதாவது பெயர் பார்த்துருக்கோம், வினை பார்த்துருக்கோம், தொழில் பார்த்துட்டோம், சரிங்களா. இது ஒன்றுலையும் வந்து நம்ம உள்ள கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இதில் வந்து தொழில் வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம், வினை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம், பெயரும் கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. ஸோ இந்த தொழிலில் வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க அந்த விகுதிகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த மனப்பாடம்னா நினைவுகளை வச்சு தான் ஆகணும். இந்த விகுதிகளில் வர வார்த்தைகள் இறுதியில் வந்ததுன்னா கண்டிப்பாக அது தொழிற்பெயர் தான். அதையும் இன்னமும் உள்ள அது கிளாஸிஃபிகேஷனோட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பண்பை பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். தொழிற்பெயர் என்ன, முதல்நிலை தொழிற்பெயரா, எதிர்மறை தொழிற்பெயரா, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ இது நெக்ஸ்ட்டு இதில் வர்றது வந்து என்ன அப்படின்னா வினையாளன் பெயர்.
அதாவது இது வினையாளன் பெயர்னா இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பேசிக்ஸ் தான், இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டெப்த்து. வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வினைமுற்று வந்து பெயரோட தன்மையை ஏற்றுக்கிட்டு வேறொரு பயனிலையை கொண்டு முடிகிறது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் எதுவுமே மனப்பாடமாக பண்ண தேவையில்ல. நீங்கள் இதில் எதுவுமே பண்ண தேவையில்ல. வினையாளன் பெயருக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வந்தவர்ன்னு இருக்கா, வந்தவர்ன்னு இருக்கு சரிங்களா. வந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா யார், அவர் யார், அவர் ஒன்று அவர் ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து அந்த இடத்துல வினை கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே பயனிலையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் முக்கியம் சரிங்களா. பொறுத்தார், பொறுத்தார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பொறுத்தார், சரி பொறுத்தார் அப்படின்னா அது வந்து இந்த தன்மை இருக்கு இல்லையா, இந்த ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு இருக்குது சரிங்களா. இந்த பொறுத்தார் இருக்கு இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், பொறுமையாக இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொறுத்தார் இந்த பொறுமையாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மை இருக்குது. இந்த இடத்துல பொறுமையாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய தன்மை இருக்குது சரிங்களா. பூமி ஆழ்வார், இதில் நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல. 2 பெயர் இருக்கும் இந்த இடத்துல. வினையாளன் பெயரை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கண குறிப்பில் வந்து ஒரு சொல்ல கொடுத்துட்டு இது என்ன பெயர்னு கேட்குறாங்க அப்படின்னா அதில் 2 பெயர் இருக்கும். ஒரு பெயர் வந்து பயனிலையில் இருக்கும், இன்னொரு பெயர் வந்து வினையில் இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை. வந்தவர் அவர்தான். இப்போ வந்தவரும் ஒருத்தரை குறிக்குது, அவர்தான் இருக்கு இல்லையா, அதுவும் ஒருத்தரை குறிக்குது. இப்போ நானே இருக்கேன், என்னை சார்ந்து 2 விஷயம். அது என்ன அப்படின்னா 2 விஷயம் என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் என்னுடைய அந்த வினையில் வரக்கூடிய இவரோட தன்மையை, வினையில் வரக்கூடிய தன்மைனா என்னுடைய அந்த ரியாலிட்டியை வந்து சரிங்களா வேறொரு பயனிலையை கொண்டு சொல்கிறது தான் வந்து முடிகிறது தான் வந்து வினையாளன் பெயர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வினையாளனையும் பெயர்னா இதுலேயே இருக்குது, வினை ஆளனையும் பெயர் சரிங்களா. இது இந்த வினையில் வந்து இந்த ஒரு வினை சொல் இருக்குது, அந்த வினை சொல்லோட தன்மை சரிங்களா. தன்மை பண்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா பண்புன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு அதனுடைய வேறு அர்த்தத்தில் போயிடும். ஆனால் தன்மையே சொல்லலாம். தன்மையை வந்து குறிச்சிக்கிட்டு அதை பயனிலையில் முடிச்சுன்னா அதை வந்து வினையாளன் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. சரி, இலக்கிய வகை சொற்கள் இருக்குது. இப்போ சொல்லுக்கு வேறு வார்த்தைகள் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுக்கு வேறு வார்த்தைகள் என்னென்ன இருக்குது? சொல் அப்படின்னா வெவ்வேறு வார்த்தைகள் ஏதாவது சொல்லுங்களேன் பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாவது புரியுதா? நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், இதெல்லாம் முக்கியமானது சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே கேட்காம கண்டுக்காமல் எந்த டவுட்டும் கேட்காம இருக்கீங்க. இப்போ இதுலேயே நம்மளை எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தொழிற்பெயரையும் வினையாளன் பெயரையும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. தொழிற்பெயரையும் வினையாளன் பெயரையும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வினையாளன் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது தான் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு வினைமுற்று இருக்கும் சரிங்களா. அந்த வினைமுற்று பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தன்மையை தான் குறிக்கும். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த வினையாளன் பெயர் இருக்கு இல்லையா, ஸோ வினையாளன் பெயரில் வர வினைமுற்று பார்த்திங்கன்னா 3 காலத்தையும் உணர்த்தும். ஆனால் தொழிற்பெயரில் வரக்கூடிய அந்த வினை வந்து 3 காலத்தையும் உணர்த்தாது சரிங்களா. வந்தவர் அப்படின்னா வந்தவர் வந்து என்ன காலம், வந்தவர் என்ன காலம், என்ன காலம்னு சொல்லுங்க அப்போ. சரி, வந்தவருங்கிறதுனால புரியல. சரி, வருதல் வந்து என்ன காலம், எதிர்காலம். ஆமாம் சரிங்களா. 3 காலத்தையும் இது வந்து உணர்த்தணும் சரிங்களா. ஸோ அதை தான் இவங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க. நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 2 வினை அந்த இடத்துல இருக்கும், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ பேரில் இருந்தாலும் 2 பெயர் இருக்கும், வினையில் இருந்தாலும் 2 வினை இருக்கும். நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இலக்கண குறியீடு இல்லாமல் கலவைக்கலாம். இங்கே அதனால தான் சொன்னேன், வந்தவர் அவர்னு இருக்கு பாருங்கள். வந்தவரும் அவர் தான், அவர் தான் அவரும் அவர் தான். பொறுத்தார், யார் பொறுத்தாங்களோ அவங்க தான் பூமி ஆழ்வார். இங்கே பாருங்கள், ஆர் பொறுத்தார் பூமி ஆழ்வார். யாருன்னா 2மே வந்து ஒருத்தரை குறிக்கும். நீங்கள் முதல்ல போடுற அந்த வினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாரை சொல்கிறீங்களோ அவங்களோட தன்மையாக இருக்கும், அவங்களுடைய தன்மையாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து அவங்க திருப்பி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி இங்கே பாருங்கள், எளிமையாக புரியுற மாதிரி சொல்கிறேன்.
வந்தான் சென்றான் அப்படின்னு போடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வந்தான் சென்றான். இப்போ இது என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன தொழில், அதாவது என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேயும் ஆண் இருக்கா, இங்கேயும் ஆண் இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து வினையாளன் பெயர். நீங்கள் எதையுமே ஆராய்ச்சியே பண்ண தேவையில்ல. ஒரு 2 சொல்லு கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆராய்ச்சியே பண்ண தேவையில்ல. நீங்கள் இதில் எதையுமே போய்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு காலம் உணர்த்துதா, இல்லை வந்து குறிப்பு பெயரா, இல்லை தன்மையா, இல்லை எடுத்த ஒன்றுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதுமானது தான். சரிங்களா? இதுதான். வேறு என்ன உங்களுக்கு வேறு எப்படி எளிமையாக புரிய வைக்கிறது? இதை கொடுத்தா போட்டுருவீங்களாம்மா? இது போடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வினையாளன் பெயர் ரொம்ப முக்கியமா, தயவு செஞ்சு கவனமாக. சரி, இந்த வார்த்தை சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வார்த்தை சொல்லுங்கள், இந்த சொல் சொல்லுங்கள். எழுதுறதுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு தடவை நம்ம தமிழ் எழுதி இப்படி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிசியில் வர எல்லா தமிழுமே எழுதிடலாம். இலக்கணம் எல்லாம் எழுதிடலாம். இலக்கியம் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். டிஎன்பிசிக்கு இதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டான். நீங்கள் குரூப் 4 வந்து இது போதும். நம்ம இலக்கணத்துக்கு இதுவே போதுமானது தான். நம்ம அந்த மாதிரி தான் நடத்துகிறோம். குரூப் 2 இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். சரி, இதை சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்ன சொல்லணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை இலக்கண குறிப்பு கண்டறிங்கன்னு சொல்கிறாங்க. வந்தானை கண்டான், இலக்கண குறிப்பு சொல்லுங்கள் பார்ப்போம். வினையாளனையும் பெயர். வந்தானை இங்கேயும் இருக்கு. ஒருத்தரை குறிக்குது, ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுது. கண்டான், இவனையும் ஒரே ஒருத்தரை தான் ஸ்பெசிஃபை பண்ணி குறிக்குது. சரிங்களா? வந்தானை கண்டான். இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின், கவனம் படிக்கணும். வந்தான் இல்லைம்மா, 2 சொல்லுமே ஒருத்தரையே குறிப்பிட்டு சொல்லும். ஸோ அதுதான் அந்த சொல். பார்த்தீங்கன்னா ஒன்று வினை முற்றா இருக்கும். அதில் வர இன்னொரு சொல் பார்த்தீங்கன்னா அவரையே தான் குறிக்கும், ஆனால் பயனில்லை வரும். வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க இல்லையா? இது புரியுது சார். புரியுதாம்மா? சரி, பார்க்குறேன் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு. சரி, பார்ப்போம். நான் கேட்குறேன், எல்லாரும் சொல்லணும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன். சரி சரி, இதோடைய தொழில் பெயர் சொல்லுங்கள் பார்ப்போம். தொழில் பெயர் இருங்க, நான் கேட்குறவங்க தான் சொல்லணும். சரிங்களா? நான் எல்லாத்தையும் கேட்குறவங்க சொல்கிறேன். நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் யார் இருக்கீங்க அப்படின்னு. சார், இந்த ஃபஸ்ட்டு சிவராஜ்குமார்னு இருக்காருல்ல, அவரு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த படி, இதனுடைய தொழில் பெயர் சொல்லுங்க ஐயா. படித்தல் சார். படித்தல் தானே? கரெக்டா? மற்றவங்க புரியுதா? படினா படித்தல், இது தொழில் பெயர். கரெக்டாமா? இது படித்தல் கரெக்டா இல்லையா? சூப்பர், இது கரெக்ட். தள்ளல் சூப்பர். தள்ளல் அமைன்னு வருது, அதனால இது வந்து படித்தல். சூப்பர். சரி, இதனுடைய வினைமுற்று சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க வினைமுற்று என்னன்னு. ஆப்ஷன் சொல்லிடுறேன் நான். யாராவது நீங்கள் யார் வேணால் சொல்லலாம். உழுதார், உழுதல். சரிங்களா? டாக் வந்து உழுத. இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். இதுக்கு வந்து வினை செகண்ட் ஆப்ஷன் சார். உழுதார் சார். சூப்பர்மா. ஏன் அது வினைமுற்றுன்னு சொல்றீங்க? அது முற்று பெற்று வருது சார் அந்த சொல். சூப்பர், வெரி குட்மா, சூப்பர்மா. சரி, இது பார்ப்போம். அடுத்து பார்ப்போம். பாண்டிச்சேரி மரத்தில் கேட்போம். மேடம் நீங்கள் சொல்லுங்கள். கல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வார்த்தை கல், சும்மா 2 வார்த்தை மட்டும். கல் அப்படிங்கிறதுக்கு வினையாளன் பெயர் சொல்லுங்கள். கற்றான். என்னம்மா? கல்லுன்றது வினையாளன பெயர். ஆமாம்மா, சரி. ஓகே, கற்றான். கரெக்டு தான். இது ஆப்ஷனில் கற்றவன்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டு தான், அதுவும் கற்றான்னு கரெக்டு தான். சரிங்களா? இது போட்டுறாங்க. கற்று, கற்றார், கற்ற, கற்றவன் இருக்கு. கற்றவன். சரிங்களா? அதுதான் வினையாளன் பேர். சூப்பர். சரி, இருங்க, இன்னொன்று சொல்கிறேன். சுடு. தினேஷ், நீ சொல்லு தினேஷ். சுடுக்கு என்ன தினேஷ் தொழில் பெயர் சொல்லு தினேஷ்.
இதெல்லாம் ஆப்ஷனை வச்சு அடிச்சிடலாம். இருந்தாலும் நீங்கள் ஆப்ஷன் இல்லாமல் சொல்ல பழகிட்டிங்கன்னா எளிமையாக இருக்கும். சுடுதல் ஆ சார். சுடுதல் எங்கே இருக்கானா இல்லையா, போயிட்டானா? சுடுதல் சார். ஆ ஓகே ஓகே ஓகேம்மா, சுடுதல் ஓகே. ம் அதே மாதிரி மகிழ், கட்டு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு வேர் சொல் கொடுத்துருவாங்க. வேர் சொல்ல வந்து தொழில் பெயர் என்ன, வினையாளன் பெயர் என்ன, இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2 ஏலே கேட்பாங்க, சரிங்களா? இதில் கொஞ்சம் டஃப்பாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி சொல்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு நடத்தாது தான், இருந்தாலும் நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம்தான் இது, இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொடு அப்படிங்கிறதுக்கு வந்து வினையாளன் பெயர் கேட்குறாங்க. வினையாளன் பெயர் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து கொடுத்த அப்படி கொடுத்துருக்காங்க. கொடுத்த, கொடுத்து, கொடுத்து, கொடுத்தவள், கொடுத்தவள், சி வந்து கொடுத்தல், கொடுத்தல். சைஸ் நீ சொல்லு, சைஸ் இதில் என்ன ஆன்சர்? இதுக்கு வந்து வினையாளன் பெயர் ஸோ கேட்குறாங்க. இருங்கம்மா இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, எல்லாரும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். இது சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்தல்ண்ணா. கொடுத்தல். கொடுத்தல் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வினையாளன் கொடுத்தவள் சார். கொடுத்தவள் சார். நான் வினையாளன் பெயர் கேட்குறேன். வினையாளன் பெயர் நீங்கள் கொடுத்தல்னா தள்ள இல்லாமைனாவே நீங்கள் தள்ளுனா தொழில் பெயர் தான் சார் வரும். அதுக்குதான் நான் சொல்கிறேன். கொடுத்தல். கொடுத்தல் சார். கொடுத்தல் எப்படி சாமி வரும்? கொடுத்தல் தொழில் பெயர் சார். தள்ளுன்னு வந்துட்டாவே அது வந்து தொழில் பெயர்னு சொன்னேன். தள்ளல் அம்மைன்னு இருக்கு. கொடுத்தவள் சார். கொடுத்தவள் சார். கொடுத்தவள். கொடுத்தவள், சரிங்களா? கொடுத்தவள். நானும் பார்க்கணும் பாருங்க, இது மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணுவான் நம்மள. ஆக்சுவலி டிஎன்பிசியில் இப்போ வர டிஎன்பிசியில் இதை தான் முதல்ல வைக்கிறான். இது ஆப்ஷன் ஏல வச்சிடறான். இந்த கொடுத்தல ஆப்ஷன் ஏல வச்சிடறான், சரிங்களா? கொடுத்த, கொடுத்து, கொடுத்தவள், கொடுத்தல் அப்படின்னா இந்த தள்ளல் நம்ம பிரித்து பிரித்து பாருங்கம்மா. கொடுத்த இது தொக்கிட்டு நிற்கிது, சரிங்களா? இது எச்சன்னா தொக்கிட்டு நிற்கிது. கொடுத்த இது வந்து கொடுத்து இத்துக்குட்டல் ஊருக்கு வினை முடிஞ்சிருக்கு. கொடுத்தவள் ஒன்று கொடுத்தவளாக இருக்கும், இல்லை கொடுத்தலாக இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொடுத்தலில் பார்த்தீங்கன்னா தள்ளல் அவை வருது, இது கண்டிப்பாக தொழில் பெயராக தான் இருக்கும். அப்போ இது கிடையாது. அப்போ கொடுத்தவள் தான் ஆன்சர், சரியா? சரி, இப்போ நீங்கள் சொன்ன கொஸ்டின் எல்லாமே குரூப் 2 ஏ கொஸ்டின், ஓகேங்களா? ஓரளவு கவனிச்சிருக்கீங்க. இது நீங்கள் கொஸ்டின் அடிச்சிங்கன்னா நம்ம இது பண்ணிடலாமா? இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், கடைசி வார்த்தை. இதுவும் போன தடவை நிறைய பேர் குரூப் 4ல் தப்பாக அடித்த ஒரு கொஸ்டின். நீங்கள் சொல்கிறீங்களான்னு புரிஞ்சுருந்தா கண்டிப்பாக சொல்லிடுவீங்க, சரிங்களா? இப்போது இகல் யாருமே சொல்லாங்க. தினேஷ் நீ சொல்லு தினேஷ், இகலுக்கு வந்து வினையாளன் பேர் என்ன? வினையாளன் பேர் கேட்குறாங்க. ஆப்ஷனும் சொல்லிடுறேன். இகழு, சரிங்களா? இந்த பெண்ணு வேற. இகழ்தல். இது வந்து லாஸ்ட்டு குரூப் 4லன்னு நினைக்கிறேன். எல்லாருமே டஃப்பாக எடுத்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் டிஎன்பிசி தான் விட்டான். அவன் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டான். இகழ்வார். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்கள் திருப்பி கேட்பான். இது புக்கில் இருக்குது அப்படியே. இகழும், இகழும், சரியா? இது யார் தினேஷே? தூங்கிட்டானா? சரி சரி சரிப்பா, ஓகே, வெளியே இருக்கு. சரி பாருங்க, இந்த இகழோட வினையாளன் பெயர் கேட்குறாங்க. இந்த வினையாளன் பெயர் இகழ்வார் சார். இகழ்வார். சூப்பர். இகழ்வார் சார். இகழ்வார் சார். சூப்பர், சரிங்களா? இகழ்வார், சூப்பர், வெரி குட். நல்லா கவனிச்சிங்கம்மா, வெரி குட். இதுதாம்மா, இகழ்வார் தான் கரெக்ட், சரிங்களா? நீங்கள் ஆப்ஷனை வச்சும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து வெறுமனே அந்த இதை எப்படின்னா சப்ஜெக்ட் நடத்திட்டோமே அதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. ஆப்ஷனையும் செக் பண்ணணும். ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி சொல்லி தருவோம், செக் பண்ணணும், சரிங்களா? ரைட், இகழ்வார், சூப்பர், சரிம்மா, ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் இருக்கா? இதுதான் கொஸ்டின். இது வரைக்கும் இப்போ நான் நீங்கள்